வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்காக தியானத்தின் விழிப்புணர்வு ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு. இதுல 2 வார்த்தைகள் இருக்கிறது. 2 வார்த்தைகளும் ஒரே பொருளைத்தான் குறிக்கிறது. தியானம் அப்படின்னு சொன்னாலும், விழிப்புணர்வு அப்படின்னு சொன்னாலும் 2 ஒண்ணுதான். ஆனால், இது 2ம் ஒண்ணுதாங்கிறது இன்னைக்கு நம்ம சமுதாயத்துக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால தான், இப்படி ஒரு தலைப்பை எடுத்து பேச வேண்டியதாக இருக்கிறது. பொதுவாக இந்த ஆன்மீக தத்துவங்களே முழுக்க முழுக்க என்ன சொல்ல வருகிறது அப்படின்னா, 2ம் ஒன்றுதான் அப்படின்னு சொல்றதைத்தான் தத்துவம் முழுதும் சொல்லுது. இறைவன் வேறு, நாம் வேறு அல்ல. இறைவனே தான் மனிதனாகவும் வந்திருக்கிறான். நமக்குள்ளாக, நம்முள்ளாக இருக்கக்கூடிய இறைவனும், நாமும் ஒன்றுதான் அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் இவ்வளவு தத்துவங்களையும் ஆ மகரிஷியிலிருந்து நிறைய மகான்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப, இப்ப நாம அதை வேறுபடுத்தி பார்க்கிறதுல ரொம்ப உச்ச நிலைக்கு போயிட்ட ஒரு சமுதாயம். அப்ப, இப்ப தியானம்னா என்ன? விழிப்புணர்வுனா என்னன்னு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆரம்பத்துல அம்மா சொல்லும்போது சொன்னாங்க. தியானம் அப்படிங்கிறதுல எப்படி எப்படியெல்லாம் தியானம் செய்கிறோம், எப்படி எப்படியெல்லாம் தியானத்த அவங்க எதிர்பார்த்து வருகிறார்கள் அப்படின்னு, இன்னைக்கு தியானம் என்பதே ஒரு எதிர்பார்ப்போடு கூடியதாக மாறிவிட்ட ஒரு காலமாக இருக்கிறது. இன்னொன்னு என்னன்னா, இந்த புறத்திலிருந்து விடுதலை பெற்று அக உணர்வில் மனம் பயணிப்பது தியானம் அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த புற வாழ்க்கை என்பதற்காக, புறப்பொருளை அடைவதற்காக தியானம் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு சமுதாயம் தள்ளப்பட்டு விட்டதை பார்க்கிறோம். அப்ப தியானம்னா என்ன? தியானம்ங்கிறது ஒரு செயல் அல்ல. சரி. விழிப்புணர்வுன்னு சொன்னோம்னா, விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஒரு செயலா? இருப்பா? என்று பாருங்கள். விழிப்புணர்வு அது ஒரு உணர்வு. அவ்வளவுதான். விழிப்புணர்வோடு இருத்தல். அது ஒரு இருப்பு தானே தவிர, அது ஒரு செயல் அல்ல. இப்ப இந்த விழிப்புணர்வுங்கிற வார்த்தையில, அந்த இருப்பு அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது. ஆனா தியானம் அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம எப்படி பழகியிருக்கிறோம்? நாங்க தியானம் செய்யப் போறோம். நான் தியானம் செஞ்சுட்டு வரேன். நான் 1/2 மணி நேரம் தியானம் செஞ்சேன். எல்லாரும் தியானம் செய்வோமா? இப்ப என்ன பண்றோம்? அந்த தியானம்ங்கிற வார்த்தையை ஏதோ செயல் செய்வதாகவே நாம் பழகி இருக்கிறோம். தியானம், தவம். தியானத்துக்கு தமிழ்ல அகத்தவம்னு சொன்னாங்க. நம்ம வெறும் தவம்னு சொல்லியிருக்கோம். தவம் செஞ்சோம் அப்படின்னு சொல்றோம். ஏதாவது மனம் செய்து கொண்டிருந்தால் அது தவம் ஆகாது. அப்ப இந்த இடத்துல அந்த விழிப்புணர்வுங்கிற வார்த்தை, அது என்ன சொல்ல வருது? விழிப்பு கூட்டல் உணர்வு. விழிப்புன்னா, அந்த உண்மை நிலையை உணர்ந்து, அந்த உணர்விலே நிற்றல்.
இப்போ அந்த விழிப்புணர்வுங்கிறதுல உணர்வு இருக்கா? இருக்கு. உணர்வு இல்லாமல் போவது தியானம் அப்படின்னு சொல்லலாமான்னா முடியாது. சரி, இந்த விழிப்புணர்வோடு இருப்பது எது? விழிப்புணர்வில் இருத்தல் என்பது தியானம் அப்படின்னு சொல்லிட்டோம். விழிப்புணர்வில் இருப்பது எது? எது விழிப்புணர்வாக இருக்க வேண்டும்? மனமா? அறிவா? இப்போ ஒரு கேள்வி வருது. சில இடங்கள்ல இந்த மனம் என்பதே ஆ இல்லாமல் போக வேண்டும். மனம் என்ற ஒன்று அழிந்துவிட வேண்டும் என்று பல இடங்களில் நாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ மனம் என்பது இல்லாமல் போய்விட்டால், அங்கு உணர்வு என்பதே இல்லாமல் போய்விடும். இப்ப விழிப்புணர்வு என்று சொன்னால், அங்கு உணர்வு என்று சொல்லும்போது, அங்கு மனம் இருக்க வேண்டும். மனம் இருக்க வேண்டும். அந்த மனம் விழிப்பாக இருக்க வேண்டும். அதுதான் தியானம். அப்ப இதுல மனம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்போ என்ன ஒரு குழப்பம் வருதுன்னா, இந்த மனம் என்பதை எது மனம் என்று சொல்லுகிறார்கள் என்றால், இந்த புறப்பொருள்களோடு, புறத்தில் இருக்கக்கூடிய நபர்களோடு, உறவுகளோடு தொடர்பு கொள்வது என்பதுதான் மனம் என்று சொல்லுகிறார். புறப்பொருளோடு, புறத்தில் இருக்கக்கூடிய உறவுகளோடு தொடர்பு கொள்வதுதான் மனம். இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா? இந்த ஸ்டேட்மெண்ட் இப்படி சொன்னா அது தவறாக மாறிவிடும். இங்கே புறத்தோடு தொடர்பு கொள்வதுதான் மனமா? மனம் இந்த புறப்பொருள்களோடும், உறவுகளோடும் தொடர்பு கொள்கிறதா? சார் 2ம் ஒண்ணு தானே சார். நல்லா பாருங்க. புறப்பொருள்களோடு தொடர்பு கொள்ளுவதுதான் மனம். அப்படின்னு சொன்னா, அந்த புறத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட்டால், அங்கு மனம் என்பதே இல்லை. மனம் என்பதே இல்லை. ரமணருடைய நான்யார் தத்துவத்தை சொல்றப்ப கூட, அங்கேயும் என்ன சொல்றாங்கன்னா, புறப்பொருள்களோடு, நபர்களோடு தொடர்பு கொள்ளவில்லை என்று சொன்னாலும், அந்த நினைவுகளோடு அந்த நினைவுகள் எண்ணமாக வந்து கொண்டிருக்கிறது அல்லவா? அந்த நினைவுகளும் இந்த புறத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்களின் நினைவுகள் தானே. அந்த நினைவுகளையும் களைந்து விட்டால், அந்த நினைவுகள் விலகிவிட்டால், மனம் என்ற ஒன்று இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா, இந்த புறத்தோடு தொடர்பு கொள்வதுதான் மனம் என்று ஆகிவிடுகிறது. சரி, எது மனமாக வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மனதுக்கு மூலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, அறிவுன்னு தான் சொல்லணும். நம்ம மனதின் மூலம் உயிர்ன்னு சொல்லுவோம். உயிர்ன்னு சொல்லிட்டீங்கன்னா, உயிரின் மையத்தில் இருக்கக்கூடிய அறிவு. அப்ப அறிவுதான் மூலம். அறிவுதான் மனமாக வந்திருக்கிறது. மனம்னு ஒண்ணு தனியா வரல. அறிவுதான் வந்திருக்கிறது. அந்த அறிவாகிய தெய்வம் தான் வந்திருக்கிறது. எதற்காக வந்திருக்கிறது? மனிதனிடத்தில். எதற்காக வந்திருக்கிறது? அது தன்னையே உணர்வதற்காக வந்திருக்கிறது. தன்னை உணர்வதற்காக பிண்டம் எடுத்து வெளியில வந்துருச்சு. விரிந்து வெளியில வந்துருச்சு. எங்க இந்த அறிவு விரிவு பெற்று மனமாக வந்து விட்டது. தன்னை உணர்வதற்கு. அப்ப இந்த மனதினுடைய வேலை புறப்பொருள்களோடும் தொடர்பு கொள்ளும், உறவுகளோடும் தொடர்பு கொள்ளும், அறிவாகிய தெய்வத்தோடும் தொடர்பு கொள்ளும், அதோடும் இணையும். அதையும் உணரும். புறத்தில் இருக்கக்கூடிய பொருள்களையும் உணரும்.
அறிவாகிய தெய்வத்தையும் உணரும். இந்த 2 ஆற்றல் பெற்றது மனம். இது புறத்தோடு தொடர்பு கொள்வது மட்டும்தான் மனம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, இந்த மனதுக்கு ஒரு சிறப்பு தன்மையே இல்லாமல் போய்விடும். ஆனா மகரிஷி அவர்கள் மனதைப் பற்றி சொல்லும்போது, மனம் ஒரு புதினம் என்று சொல்வார்கள். அவ்வளவு மாபெரும் ஒரு பொக்கிஷம் மனம் என்று சொல்வார்கள். ஆனா நம்ம மனம் ஒன்று இந்த பொருள்களோடு இருக்கிறது, இல்லாட்டி அது அனுபவத்தில் நிற்கிறது. இப்படியே இருக்கிறதுனால, இது நமக்கு ஒரு பெரிய அலைக்கழிப்பாக இருப்பதாக நமக்கு தோன்றுகிறது. இப்போ இந்த புறத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட்டால் விடுதலை பெற்றுவிட்டால், அங்கு தனியாக மனம் என்று நிற்கிறது அல்லவா? இப்ப என்னாச்சு, இந்த மனம் புறத்தோடு தொடர்பு கொள்கிறது என்ற அப்படிங்கிற 2வது ஸ்டேட்மெண்ட்ட எடுத்து பாருங்க. மனம் புறப்பொருளோடு தொடர்பு கொள்கிறது. சரி. இப்ப மனம் பொருள்களின் தொடர்பிலிருந்து விலகிவிட்டது அப்படின்னு வச்சுக்கங்க. இப்ப என்னாச்சு? மனம்னு ஒண்ணு இருக்கு. அது இவ்வளவு ஒரு காலமாக புறப்பொருள்களோடு தொடர்பு கொண்டிருந்தது. இப்பொழுது புறப்பொருள்களிலிருந்து விலகி விடுதலை பெற்று விட்டது. விடுதலை பெற்று எப்படி இருக்குது? மனம் தனியாக இருக்கிறது. அதனால தான் இப்ப நம்ம தமிழ் ஆனந்த யுகத்துல அதுக்கு ஒரு பேர் என்ன வச்சுட்டோம்? தனித்த மனம்னு பேர் வச்சுட்டோம். அப்ப அந்த இடத்துல உணர்வு இருக்குதா? மனம் என்று இருந்தால் உணர்வு என்று ஒன்று இருக்கும். அந்த உணர்வு இருக்கு பாருங்க. இதுதான் விழிப்புணர்வின் உச்சநிலை. விழிப்புணர்வின் உச்சநிலை. விழிப்புணர்வின் உச்சநிலைக்கு போறதுக்கு சாதாரணமாக இந்த உலக இயல் வாழ்க்கையில் பல விழிப்புணர்வுகளை நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. இன்னைக்கு அவங்க தியானத்தின் விழிப்பு நிலைன்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி படிப்படியாக அதுக்கு அ பேசிக்கா எந்த நிலையிலிருந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக, அ சில பயிற்சிகள் எல்லாம் ஓஷோ குடுத்ததாக சொன்னாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் விழிப்பு நிலை தான். ஒவ்வொரு பயிற்சியுமே விழிப்பு நிலை தான். அந்த ரோஜா பூவ பார்த்தாலும், எந்த ஒரு இடத்துக்கு போனாலும், எந்த இடத்த பார்த்தாலும், எல்லாமே விழிப்பு நிலை தான். இப்போ இந்த உலகியல் வாழ்க்கையில நம்ம விழிப்புணர்வோடு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, துன்பம் இல்லை. நமக்கும் துன்பம் இல்லை, பிறருக்கும் துன்பம் கொடுக்க முடியாது. அவ்வளவுதான். அதுக்கு பேரு தானே விழிப்புணர்வு. விழிப்புணர்வுங்கிறது ஒரு ஒரு சன நேரம் அப்படி மனம் உணர்வாக நிற்பது. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இப்ப ஏதோ ஒரு செயலை செய்யணும். செய்யறதுக்கு வந்துட்டோம். திடீர்னு என்ன பண்ணுது? மனம், பாவம் வேண்டாம் விடு. அவர துன்பப்படுத்துறதுக்குன்னு வந்துருச்சு. பாவம் வேணாம் விடு. அப்படின்னு அதுலருந்து விலகுதுல்ல. இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆனது? எவ்வளவு நேரம் எடுக்குது? ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து யோசிச்சு, அப்படி எடுக்குதா? நீங்க 1/2 மணி நேரம் யோசித்தாலும், யோசிச்ச பிறகும் அந்த செயலை செய்யறவன் இருக்கான். அத 1/2 மணி நேரம் யோசிச்சாலும், அந்த கடைசி ஒரு சணம் இருக்குல்ல, அந்த சணத்துல ஒரு டிசிஷனுக்கு வர்றீங்க பாருங்க. வேண்டாம் அப்படின்னு ஒரு டிசிஷனுக்கு வர்றீங்க பார்த்தீங்களா? அதுதான் ஞானம். அதுதான் தியானம். அந்த இடம் தான் விழிப்புணர்வு. அப்ப இந்த விழிப்புணர்வுங்கிறது ஒரு ஒரு எம்ப்டினஸ் அந்த இடத்துல. ஒரு எம்ப்டினஸ். அந்த இடத்துல ஒரு டிசிஷன் அப்படி எடுக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல அந்த நம்ம மனம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது அறிவாக செயல்படும். அது அறிவாக செயல்படும். சார் இப்ப மனம் மனமாக செயல்படுமா? அறிவாக செயல்படுமா? புறப்பொருள்களோடு தொடர்பு கொள்ளும் போதும் மனம் அறிவாகவும் செயல்படுமா? இது சாதாரணமா நம்ம நெறைய பேர் பேச கேட்டுருக்கிறோம். எப்படி? ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது, "எப்பா கொஞ்சம் அறிவுபூர்வமா வேலை செய்ப்பா" அப்படின்னு சொல்றோமா? சொல்றோம். அது என்ன அறிவுபூர்வமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவுபூர்வமான்னு சொல்றது வேற. ஆனா நடைமுறையில அந்த வார்த்தை இருக்கிறது.
அறிவுபூர்வமாக. அது என்ன அப்படின்னா, ஒரு செயலை செய்யும்போது மனம், இந்த செயலை செய்யும்போது ஒருத்தருக்கு துன்பம் வருதுன்னு தெரிஞ்சுன்னா, டக்குனு அந்த இடத்துல என்ன பண்ணிரும் அத? நி நிறுத்துறோம் பார்த்தீங்களா? நிறுத்தும்போது அது அறிவு. அந்த இடத்துல அறிவாக மனம் அறிவாக செயல்படும். ஒரு இடத்துல ஒருத்தரு கீழ விழுந்துட்டாரு. டக்குனு நீங்க போய் அவருக்கு அந்த துன்பத்தை போக்கணும்னு ஒரு செகண்ட் நினைக்கிறீங்கல்ல, அந்த இடத்துல அறிவாக செயல்படும். மனமே அறிவாக செயல்படும். அந்த ஒரு ஒரு க்ஷண நேரம் இருக்கிறது அல்லவா? அதத்தான் விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்காகத்தான் அவங்க நெறைய உதாரணங்கள் சொன்னாங்க. அப்படியே மூச்ச இழுத்து வச்சுட்டு, அப்படியே மூச்சே இல்லாம அப்படி துடிக்குமே, அந்த நேரம் எப்படி இருக்கும்? அந்த துடிப்பு எப்படி இருக்கும்? அப்ப இப்போ இந்த உதாரணங்களை எல்லாம் பார்க்கும்போது, அந்த ஒரு தியானத்துக்கு அப்படி ஒரு வைராக்கியமான ஒரு உணர்வு நமக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த முயல் மாதிரி, அந்த மூச்ச அடக்குன மாதிரி இப்படிலாம் சொன்னாங்க. ஆனா இதெல்லாம் சாதாரணமா வந்துருமா? தியானம் கத்துக்க போற இடத்துல எல்லாம். இது மாரி அந்த மாரி வைராக்கியம் இருக்கிறவங்க மட்டும் தமிழ் ஆனந்தயோகத்துக்கு வாங்க, தியான கிளாஸ்க்கு வாங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தரும் வரமாட்டான். அப்படிதானே? அந்த வைராக்கியத்தோட வர்றவங்க எத்தன பேர்? இல்ல. ஆனால் ஓரளவுக்கு அந்த வைராக்கியத்தில் தான் வருகிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன சார் முதல்ல இல்லன்றீங்க, இப்ப ஆமாங்கிறீங்க. அந்த வைராக்கியம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும் வரக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் இந்த வைராக்கியத்தை நமக்கு கொடுப்பதற்காகத்தான் வருகிறது. அப்ப இந்த துன்பத்தின் இப்ப அந்த இடத்துல அந்த முயலுக்கு வைராக்கியம் சொன்னோமே, முயலுக்கு என்ன? துன்பம் தான். துன்பத்தின் உச்சத்துல தானே அது அந்த வைராக்கியத்துல ஓடுச்சு. அதேபோல இந்த மூச்ச புடிச்சு வச்சிருக்கும்போது, அது அந்த துன்பத்தின் உச்சநிலை தானே! அப்ப நமக்கு வரக்கூடிய அத்துணை நோய், துன்பங்கள் அனைத்தும் இந்த வைராக்கியத்தை கொடுப்பதற்காகத்தான் வருகிறது. இப்ப நீங்க தியான கிளாஸ்க்கு வர்றவங்கலாம் கேட்டு பார்த்தீங்கன்னா, "எதுக்கு வந்தீங்க?" அப்படின்னு கேட்டா, "உடம்புல அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, மனசுல இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அதுக்காகத்தான் வந்தோம்." அப்ப சரியா தான் இருக்கா? சரியா தான் இருக்கு. அப்ப இந்த துன்பம் எதுக்காக கொடுக்கப்பட்டது? இவனுக்கு அந்த வைராக்கியம் வர வேண்டும் என்பதற்காக துன்பம் கொடுக்கப்பட்டது. அதுக்காக தான் வந்தான். ஆனா, அந்த தியானத்துக்கு உள்ள போணுங்கிற அளவுக்கு வைராக்கியம் வரலையே! இங்க வந்து தியானம் எடுத்தவங்கலாம் அவ்வளோ தூரம் வரலையே! நாங்க 1991ல இருக்கும்போது ஓரளவுக்கு அ இந்த தியானம் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓரளவுக்கு இந்த ஆன்மீகத்துக்குள்ள வரணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு வந்தவர்கள் தான் அந்த காலத்துல இருந்தாங்க. இப்பல்லாம் யாரும் வர்றதில்ல. இப்பல்லாம் நோட்டீஸ் அடிச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து போச்சு. தானா வந்தவங்களாலே அந்த முழு தியானத்துக்குள்ள முடியல. அந்த முழு வைராக்கியம் வரல. இப்ப நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சோம்னா எப்படி வரும்? சுத்தமா அந்த வைராக்கியமே வராது. இப்போ ஏன் நமக்கு அந்த வைராக்கியம் வரல? அப்படின்னு அவங்க பேசும்போது நான் யோசிச்சு பார்த்தேன். யோசிச்சு பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, அந்த வைராக்கியம் வர்ற அளவுக்கு நமக்கு துன்பம் வரலையோ? அந்த துன்பம் இன்னும் பெருசா வந்திருந்தா வைராக்கியம் வந்திருக்குமோ? அப்படின்னு தோணுது. நமக்கே அப்படி தோணுதுன்னா, இறைவனுக்கு தோணுமா? தோணாதா? இந்த மனிதர்களுக்கெல்லாம் இன்னும் துன்பத்தை நல்ல உச்ச நிலையில குடுத்தா தான், இவர்கள் மனம் திரும்புவார்கள் அப்படின்னு அந்த இயற்கை யோசிக்குமா? யோசிக்காதா? இதற்கெல்லாம் என்ன காரணம்? என்ன என்று சொன்னால், அந்த துன்பம் என்று வரும்பொழுது, அந்த துன்பத்தை தற்காலிகமாக அதை சரி செய்து கொள்வதற்கான விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் வந்துவிட்டது. அத என்ன பண்ணிர்றோம், அட இத வந்து நம்ம சரி பண்றதுக்கு நமக்கு எத்தனையோ இருக்கு. எத்தனையோ வகையில
எத்தனையோ மாத்திரை இருக்கு, மருந்து இருக்கு. அப்படின்னு போட்டு அப்படி போயிடுறோமே தவிர, இந்த தேடுதல் நமக்குள்ள வரல. அப்ப மனிதனுக்கு துன்பம் என்று ஒன்று வருகிறது என்று சொன்னால், இந்த துன்பத்துக்கான காரணம் என்ன? அப்படின்னு பார்க்க போனோம்னா, அப்படியே உள்ள போய் அந்த காரணத்தை தேடினோம் என்று சொன்னால், கடைசியில அது இறைநிலையில போய் நிக்கும். அந்த நிலை தான். இப்ப அப்படி வரும்போது, இப்ப ஓஷோ என்ன சொல்லிட்டாரு? தியானம்னா என்ன சொல்லிட்டாரு? ஒரு இடத்துல என்ன சொல்லியிருக்கிறாரு? அப்படியே ஒரு மகிழ்ச்சியான, ஒரு பரவசமான ஒரு நிலையில் நாம் இருப்பதே தியானம் அப்படின்னு சொல்லிட்டார். அது என்னங்க அது? சும்மா இருப்பதே தியானம்னு சொல்றீங்க. இப்ப நல்ல ஒரு மகிழ்ச்சியான பரவச நிலையில் இருப்பது தியானம்னு சொல்றீங்க. அதாவது நாம இந்த புறப்பொருள்களோடும், உறவுகளோடும் தொடர்பு கொண்டு பெறக்கூடிய உணர்வு என்பது இன்பம். மகரிஷி இதுக்கு ரொம்ப தெளிவான விளக்கத்த மகரிஷி குடுத்தார். நம்ம ஓஷோ, ரமணர் போன்ற பெரிய தத்துவ ஞானிகளினுடைய தத்துவத்தை எல்லாம் நம்ம எடுத்து படிச்சாலும், அதை விளங்கிக் கொள்வதற்கு, அதை முறையாக விளங்கி, அதை உணர்ந்து கொள்வதற்கு மகரிஷி தத்துவம் தான் கடைசியில நமக்கு உறுதுணையாக இருக்கிறது. ஏன்னா, அந்த அளவுக்கு எளிமையா மகரிஷி முழுமையா குடுத்துட்டார். இப்ப பாருங்க, புறப்பொருள்களோடும், உறவுகளோடும் அதை துய்த்து அதன் மூலம் அடையக்கூடிய உணர்வு என்பது இன்பம். ஆனால், அந்த இன்பம் துன்பமாக மாறும். தெளிவா இருக்குன்னு நெனைக்கிறேன். சரி. இப்போ புறப்பொருள்களோடு தொடர்பு இல்லாமல் எப்படி தொடர்பு கொள்ளாமல்னா, இந்த உடல் ரீதியாக எந்த தொடர்பும் இல்லாமல், அந்த இயற்கையை துய்க்காமல் ரசித்தல் என்று இருக்கும்போது மகிழ்ச்சி. அது வெறும் ரசித்தல் மட்டுமே. இத மகரிஷி என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதாவது உடலின் தேவை, மனதின் தேவைன்னு 2ஆ பிரிச்சுட்டாங்க. மனதின் தேவை என்பது அடைதல் அல்ல. மனதின் தேவை என்பது உணர்வு மட்டுமே. உணர்வு மட்டுமே. அந்த இடத்துல ரசித்தல் என்ற ஒரு நிலை வருது. இயற்கை ரசித்தல் என்று வருகிறது. சரி. மகிழ்ச்சின்னு சொல்லிட்டோம். இன்னும் எத்தனையோ உணர்வுகள சொல்றோம். நிறைவுன்னு சொல்றோம். அமைதின்னு சொல்றோம். ஆனந்தம்னு சொல்றோம். இது மாரி உணர்வுகள் நெறைய இருக்கு. இப்போ இந்த புறப்பொருள்களோடும், உறவுகளோடும் இணைந்து கிடைக்கக்கூடிய உணர்வு இன்பம். மற்றதெல்லாமே அதுக்கெல்லாம் இது தேவையில்ல. அந்த உணர்வுகள் எல்லாம் நம்முள்ளாக இருப்பாக இருக்கக்கூடியது. இயல்பாக இருக்கக்கூடியது. அப்ப அப்படி இயல்பாக இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளோடு மனம் அதை உணர்ந்து கொண்டிருந்தால், அது தியானம்னு சொல்றாரு. தியானம்னு சொல்றாரு. சரிதானே! இப்ப என்ன பண்ணிட்டோம்? புறத்திலிருந்து விடுதலை பெற்றாச்சு. அக உணர்வில் நிலைத்து இருக்கிறோம். அதுதான் தியானம். அந்த இடத்துல மனம் தான் அந்த ஆனந்தம் என்பதை உணர்கிறது. மகிழ்ச்சி என்பதை அந்த மனம் தான் உணர்கிறது. அமைதின்னு வச்சுக்குவோமே. அமைதிங்கிறது அமைதிங்கிறத எது உணருது? மனம் அ நேத்திருந்து ரொம்ப அமைதியா இருக்கு. அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப அமைதியா இருந்தேன்னு சொல்றீங்க. எப்படி சொல்றீங்க? அமைதியா இருந்தேங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அமைதியா இருந்தது மனம் என்ன பண்ணிக்கிட்டு உணர்ந்து கொண்டு இருந்தது. சரி, நீ அமைதியா இருக்கும்போது மனம் எப்படி உணரும்? மனம் புறத்திலிருந்து விடுதலை பெற்று தனித்த மனமாக இருந்தால் அந்த அமைதியை உணரும். அவ்வளவுதான். இல்லங்க, அந்த புறத்திலிருந்து விடுதலை பெற்று தனியா இருந்தா தான் அமைதி. ஆமா, தனியா இருக்கும்போது அது அந்த அமைதி என்ற நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த உணர்வை உணர்கிறது. அதான் அமைதி. அமைதி, நிறைவு இது எல்லாமே நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு அந்த இறை இறை நிலையின்
இயல்பாக இருக்கக்கூடிய உணர்வுகள். அப்ப இந்த புற உணர்வுகள்லேருந்து அக உணர்வுக்குள்ள மனம் நின்னுச்சுனாலே, அதுவும் தியானம் தான். அதுவும் தியானம் தான். அப்ப இந்த புறத்திலிருந்து வெளியில வர முடியாம இருக்கும். பொருள்களிலிருந்து வெளிய வர முடியாம இருக்கும். அதுக்கு காரணம் என்ன? பல்வேறு காரணங்கள் சொன்னாலும், எந்த பொருளை நாம் துய்த்தாலும், அந்த பொருளை நிறைவாக துய்க்கவில்லை. அதனால தான் நம்ம அதிலிருந்து வெளிய வர முடியல. எந்த ஒரு பொருளையும் நிறைவாக துய்த்தோம் என்று சொன்னால், அதிலிருந்து நாம் விடுதலை பெற்று வர முடியும். இப்ப நம்ம என்ன பண்ணிர்றோம்? இப்ப ஏதோ ஒரு 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 பதார்த்தம் சாப்பிட்டோம். நல்லா தான் இருந்தது. அருமையா இருந்தது அப்படின்னு சொல்றோம். ஒரு பிரியாணி சாப்பிடுறாங்கன்னு வச்சுக்கங்க. அருமையா இருந்தது. சரி, நிறைவா திருப்தியா சாப்பிட்டீங்களா? ஆமா, திருப்தியா சாப்பிட்டேன். திருப்தியா சாப்பிட்டிருந்தா அடுத்து உனக்கு அது கேட்கவே கேட்காது. ஆனா இத விட அந்த கடையில இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே! அப்படின்னு சொல்றியே! அப்ப நீ இந்த திருப்தின்னு சொன்னது உண்மை இல்ல. அப்ப அந்த திருப்தி இன்னொன்னு தேடுது. அப்ப இந்த உலகத்துல இந்த பொருள்களுடைய அந்த தேடுதல் வேட்கை மாற்றிக்கிட்டே போறாங்க பார்த்தீங்களா? சாதாரண ஒரு செல்ஃபோனு வந்துச்சு. செல்ஃபோனு எல்லாரும் வாங்கிட்டாங்க. உடனே மனசுக்கு அடுத்து தேடுதலை குடுக்கணும் அப்டின்னோனே என்ன பண்றான்? ஆண்ட்ராய்டு ஃபோனுன்னு கொண்டு வரான். உடனே எல்லா பேரும் இப்ப அத விட்டுட்டு இதுக்கு வந்துட்டோமா? இதுக்கு அடுத்து இன்னும் அடுத்து இதுக்கு வரப்போகுது. அப்ப ஏதாவது ஒன்றை இந்த புறத்தில் புதிதாக காண்பித்துக் கொண்டே இருக்கும்போது, இந்த மனித மனதை நிறைவுக்கு விடக்கூடாது. இது திரும்பி தியானத்துக்கு போய்விடும் என்பதற்காகவே இந்த வியாபார உலகம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி போகுது. அப்படி போக நாம் இதை நோக்கியே போய்க்கிட்டு இருக்கு இந்த மனமே தவிர, இங்கு தேடுதலை நோக்கி வருவதில்லை. அப்ப எதையும் நிறைவாக அனுபவிக்கணும். ஆனால் நீங்க வாயில சொல்லலாம். மனசுக்குள்ள போயி நீங்கள் இதுவரை ஒவ்வொன்னையும் எத்தனையோ அனுபவங்கள் புறத்தில் அனுபவம் இருக்கே, எந்த அனுபவத்திலாவது 100% நிறைவாக அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படிங்கிறத நீங்க இங்க யாரும் வெளியில சொல்ல வேண்டாம். உங்க மனசுக்குள்ளேயே அத ஆய்வு செஞ்சு பாருங்க. எத்தனையில 100% நிறைவாக அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கு பதில நீங்களே கண்டுபிடிச்சுக்கங்க. என்னுடைய பதில் அப்படி ஒன்றும் இல்லை என்பதுதான் என்னுடைய பதிலாக இருக்கிறது. உங்களுக்கும் அந்த பதில் இருந்ததுனால் அதை தேடி நாம போவோம். அங்க தான் பிரச்சனை வருது. அது வர்றதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு? சின்னதாக சில பயிற்சிகள் செய்து அதிலிருந்து விடுதலை பெற்று வர வேண்டியிருக்கு. புத்தர் மாதிரியோ, பட்டினத்தார் பத்திரகிரியார் மாரியோ, அந்த சனத்துல விட்டுட்டு போற அளவுக்கான பவர் நமக்கு இல்ல. அப்படி வரணும், அப்படி போணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம முன்னோர்கள் அத பண்ணியிருக்கணும். இப்ப நாம படிப்படியாகத்தான் இதுக்குள்ள போ வேண்டியிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை பெற்று தான் போ வேண்டியிருக்கு. அப்ப அந்த நிலையை நோக்கிய பயணத்தில் சென்று கொண்டிருப்பதுதான் நமது தமிழானந்த யோகம் என்ற அடிப்படையிலே, இன்றைய இந்த தியானத்தின் விழிப்புணர்வு என்ற தலைப்பின் கீழ் பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்த கமலவணி அம்மா அவர்களுக்கு மீண்டும் நன்றி கூறி நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.